சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 31/10/2025 இந்த நாள் குறித்த பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி பகல் 10 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மாலை 6 மணி 48 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில 6 மணி 11 நிமிஷத்தோடு முடிவடைந்து விருத்தி அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வியாபிச்சுட்டு இருக்கு. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பூதத்தாழ்வாரினுடைய திருநக்ஷத்திர நாள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக ஜெகத்தாத்ரி பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினத்திலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 5 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 38 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் 1 மணி 41 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1 மணி 44 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 26 நிமிடம் முதல் காலை 6 மணி 6 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10 மணி 25 நிமிடம் முதல் மதியம் 11 மணி 52 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2 மணி 45 நிமிடம் முதல் மாலை 4 மணி 12 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7 மணி 32 நிமிடம் முதல் 8 மணி 59 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 26 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10 மணி 43 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபேமஸான ஒரு நகைச்சுவை திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஒரு வசனத்தை வைத்திருப்பார்கள். அதாவது குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்னு சொல்லி வச்சிருப்பா. இந்த குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தினைத்தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த திரைப்படத்தை நினைவூட்டுகிறேன். இதுல பார்த்தோம்னா இந்த நகைச்சுவை நடிகர் ஒரு மன்னனை போல் நடித்துக் கொண்டிருப்பார். அவர் பிடிச்சு ஏதோ இந்த பாதாள ஒரு இதுல போய் இந்த தங்கம் வெற்ற இடத்துல வச்சிருப்பார். அங்க ஒரு மற்றொரு நகைச்சுவை நடிகர் கூட கேள்வி கேட்பார். அப்ப இவர் இந்த மன்னனை போல் நடிக்கக்கூடிய நடிகர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லுவார்னு பார்த்தோம்னா, தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான், அவன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். தெரியுமா? இதற்கு பின்னால் இது என்ன சார் ஆன்மீக தகவல்னு சொல்றேன்னு சொன்னா, நிச்சயமாக அந்த இயக்குனர் அதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக கருத்தினைத்தான் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது என்ன சார் அப்படின்னு சொன்னா, குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்னு சொல்லிட்டா இல்லையா? இந்த குட்டை பையன் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு யார் நினைவிற்கு வந்து விட வேண்டும் என்று சொன்னால் வாமன அவதாரம். வாமன அவதாரம் பார்த்தோம்னா குட்டியா ஒரு சிறு குழந்தை போலத்தானே ஒரு பிரம்மச்சரியனுடைய வடிவிலே வருவார். அதுவும் எப்படி? சிறு குழந்தையாக ஒரு சின்ன பையனை போல ஒரு கொடையை பிடிச்சுட்டு தானே வாமன அவதாரம்ங்கிறது வர்றது. அந்த வாமன அவதாரத்தினுடைய கதையைத்தான் இந்த இடத்திலே ஒரே வரியிலேயே விளக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் எப்படி? தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்கிறார். இது என்ன சார் தட்டான்? தட்டான்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு சொன்னோம்னா, தட்டான் என்று சொன்னால் தட்டாமல், அதாவது
தவறாமல் கேட்பவர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி தரக்கூடியவன். யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகத்தினை செய்து கொண்டிருக்கிறார். அந்த யாகம் பூர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் யார் எதை கேட்டாலும் தவறாமல் அவர்கள் கேட்கின்ற, அதாவது தட்டாமல் அந்த தானத்தினை கொடுத்து விட வேண்டும். அப்படி தட்டாமல் அவன் தானத்தினை செய்து கொண்டிருந்ததனால் அவனுக்கு தட்டான் என்று பெயர். அந்த தட்டானுக்கு சட்டை போட்டால்னு சொன்னா, சட்டைன்னு சொன்னா திரை போட்டு மறைப்பதல்லவா, இங்க யாரு மறைக்கிறா அந்த மாதிரின்னு சொன்னா, அதாவது இந்த வாமனர் 3 அடி மண்ணினை தானமாக கேட்கிறார். அதாவது தானம் கொடுத்தான்னா மாட்டிப்பாங்கிறதுனால அந்த அசுர குரு என்ன பண்றாரு பார்த்தோம். அசுர குரு யாருன்னு பார்த்தோம்னா இந்த சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு பார்த்தோம்னா ஒரு வண்டாக மாறி, அதாவது தானம் கொடுக்கணும்னு சொன்னா தாரை வார்த்து நீரினை வார்த்து கொடுக்க வேண்டும். நம்ம கூட இப்ப தானம் பண்ணணும்னா என்ன சொல்லுவா, வெத்தலை பாக்கு பழம் தட்சணை எல்லாம் வச்சு பக்கத்துல ஆத்துக்காரி இருந்தாங்கன்னா தீர்த்தம் போட சொல்லுவா தெரியுமா. அந்த மாதிரி அங்க கிண்டி வச்சிருப்பா. அந்த கிண்டியினால் தீர்த்தத்தினை விட வேண்டும். தீர்த்தம் மட்டும் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவ சோகர்ல மந்திரம் சொல்லிதான் அந்த தானத்தினை செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்வதற்காக அந்த கிண்டியினை அந்த தீர்த்தத்தை சாய்க்கும் பொழுது அந்த கிண்டியினுடைய ஓட்டைக்குள்ளாக போய் யார் சுக்கராச்சாரியர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா வண்டாக உருமாறி அந்த கிண்டியினுடைய ஓட்டையை சென்று அடைத்துக் கொள்கிறார். தீர்த்தத்தை உடனும் பார்த்தா சாய்க்கும் பொழுது அதிலிருந்து தீர்த்தம் விழவே இல்லை. அதாவது அவன் தட்டாமல் தானம் செய்யக்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு சட்டை போடுகின்ற விதமாக, அதாவது திரை போட்டு மறைக்கின்ற விதமாக, அவன் தானத்தை செய்ய இயலாமல் தடுக்கின்ற விதமாக சுக்கராச்சாரியார் செயல்படும் பொழுது இந்த குட்டை பையனாகிய வாமனர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா அந்த தர்ப கட்டைன்னு சொல்றா இல்லையா, குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்னு சொன்னா அந்த கட்டை தர்பைன்னு சொல்லுவா. கட்ட தர்பைன்னு சொன்னா தர்பையிலேயே அடிப்பகுதி பார்த்தோம்னா கட்டை போல் இருக்கும். அதுல கட் பண்ணி வச்சிருப்பா. கட்ட தர்பைன்னு இந்த சைஸ்க்கு மட்டும் வச்சிருப்பா. அந்த தர்பையை எடுத்து அந்த வண்டினுடைய கண்களிலே குத்தி விடுகிறார். கண்ணுல குத்தின உடனே கண்ணிலிருந்து ரத்தமும் வீரிட்டு வருகிறது. அந்த வலி தாங்க முடியாமல் வண்டும் வெளியே வந்து விடுகிறது. தீர்த்தமும் அங்கே விழுந்து விடுகிறது. தானம்ங்கிறதும் அங்க நடந்துடுறது. இப்படித்தானே 3 அடி மண்களை தானமாக வாங்கி கொண்டாருங்கிற மாதிரி நம்ம புராண கதையில படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த புராண கதையை விளக்குகின்ற விதமாகத்தான் அந்த இயக்குனர் அந்த இடத்துல வசனம் எப்படி வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி மிக சரியான ஒரு புராண கதையே எளிமையாக விளக்கி இருப்பார். அதே திரைப்படத்திலேயே மற்றொரு ஃபேமஸான டயலாகும் வரும். அந்த டயலாகிற்கான விளக்கத்தை மற்றொரு நாள் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.